இன்னைக்கு இந்த மேடையில மற்றொரு நபர் மேடைக்கு வரப்போறாங்க. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா தன்னுடைய பயணத்தை டிக்டாக் ரீல்ஸ் மூலியமாக ஆரம்பிச்சு கனா காணும் காலங்கள், மீனாட்சி பொண்ணுங்க அப்படின்னு ஒரு பக்கம் டெலிவிஷன்ல பிஸியாக இருந்தாலும் தன்னுடைய திரை பயணத்தை இந்த படத்தின் மூலியமாக ஆரம்பிச்சிருக்காங்க. இட்ஸ் டைம் டு வெல்கம் பிரணிகா அவர்கள். Can we have you on the stage please ladies and gentlemen? Can we make some noise for பிரணிகா தக்ஷு அவர்கள்? வணக்கம். ஹாய். எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்றீங்களா? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சத்தம் பத்தலையே. Thank you so much. Yes, so இந்த படம் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? அது மட்டும் கிடையாது, இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ப்ளே பண்றீங்க. அத பத்தியும் ஒரு இரு வார்த்தைகள். பிடி சார்ல வந்து ஹிப்ஹாப் ஆதியானாவோட சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபிலிமே இவ்வளோ பெரிய பேனரில் இவ்வளோ பெரிய கோ ஆர்டிஸ்டோட நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நிறையா விஷயம் நம்ம கற்றுக்கிற மாதிரி இருந்தது ஒரு ஆர்டிஸ்ட் இருந்துமே சரி. அண்ட் ஹிப்ஹாப் ஆதியானா வந்து பயங்கர ஃபன். உண்மையாக அதுதான் வந்து செட்டில் வந்து செம்ம ஜாலியாக இருந்தது. நிறைய நம்மளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் என்னோட ரோல் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நமக்கான ஸ்பேஸ் கொடுப்பாங்கன்ற மாதிரி இருந்ததுல அது வந்து எந்த இடத்துலையுமே குறை இல்லாமல் நமக்கான ஸ்பேஸ் கொடுத்து ஆக்டிங் ஸ்பேஸ் நிறையா இருந்தது. ரைட். அங்கேருந்து வந்து ஒரு 4 பேர் பயங்கரமாக கைத்தறாங்க. உங்களுடைய தீவிரமான ரசிகர்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ உங்களுடைய இன்ஸ்டாகிராமும் ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய போஸ்டாக இருக்கட்டும், பயங்கர ரெகுலராக ஆக்டிவாக வச்சுருக்கீங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஒரு பக்கம், மூவிஸ் ஒரு பக்கம், டெலிவிஷன் ஒரு பக்கம். இந்த பேலன்ஸ் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு? கஷ்டமாலாம் இல்லை, பிடிச்சி பண்ணுறதுனால மேபி கஷ்டமாக இல்லை போல. ரைட். என்னைக்காச்சும் உங்களுடைய சோஷியல் மீடியா மூலியமாக உங்களுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கா? நிறையா சோஷியல் மீடியா பார்த்துட்டு தான், அதில் நம்ம ஆக்டிங் எல்லாம் பார்த்துட்டு தான் கூப்பிட்ருக்காங்க. ரைட். ஸோ மே 24th வந்து படத்தை தேட்டரில் பார்க்க போகிறாங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த படத்தின் மூலியமாக என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? கண்டிப்பாக நிறைய நல்ல மெசேஜஸ் இருக்குது. அண்ட் செம்ம ஃபன் ஃபில்டு மூவியாக இருக்கும், ஃபேமிலி ஓரியன்டான மூவியாக இருக்கும். ஸோ மே 24th கண்டிப்பாக வந்துட்டு எல்லாரும் தேட்டரில் போய் உங்களோட ஆதரவு அண்ட் லவ்வை வந்து பிடி சாருக்கு கொடுங்க. தேங்க்யூ பிரணிகா அவர்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அழகாக வந்திருக்கீங்க. 2 வார்த்தைகளை பேசுகிற அப்படி அனுப்ப முடியுமா? நீங்கள் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு மியூசிக் ஒன்று போடுங்க, பிரணிகாவுடைய டான்ஸை பார்ப்போம். கேன் வி ஹேவ் சம் மியூசிக் ஃபார் பிரணிகா அவர்கள்? இது லிஸ்ட்லேயே இல்லை, நானா இன்க்ளூட் பண்ணது. ஆமாம். பிரணிகா ஆடணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா? தேங்க்யூ. கேன் வி மேக் சம் நாய்ஸ் ஃபார் பிரணிகா அவர்கள்? Thank you for being sportive. ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இது வெறும் தொடக்கம் மட்டுமே. இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதாபாத்திரங்கள் வந்துட்டே இருக்கணும் உங்களுக்கு. ஒரு பெரிய வாழ்த்துக்கள்.